இந்த ஒரு வீடியோவில் தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா, எங்களுக்கு தேவையான சில பொருட்கள், கருவிகள் எல்லாமே வந்து பழுதடைஞ்சிருக்கு. அதை சரி செய்கிறதுக்கோ, கேட்குறதுக்கோ வந்துட்டு யாருமே இல்ல. ஆனா நாங்க வந்து தாவேகா ஆட்சியை நம்பி ஓட்டு போட்டிருக்கோம். எங்களோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு, எங்களுக்கு உடனடியா தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த தொகுதி அமைச்சர் வந்து நேரடியா போய் கேட்டிருக்காரு. அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு வந்துட்டு பேட்டரி கார்லாம் குடுத்துருக்காங்க. சில ஊர்ல வந்துட்டு பயன்பாட்டுல இருக்கு. சில ஊர்ல வந்து பழுதடைஞ்சிருக்கு. அதே மாரி சில கருவிகளும் வந்துட்டு பழுதடைஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து சரி செஞ்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி தூய்மை பணியாளர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னம்னா, தூய்மை பணியாளர்கள் வந்து நம்மள பாதுகாக்கிறாங்க. நம்மள பாதுகாக்கிறவங்களுக்கு துணியிலான ஹேண்ட் கிளவுஸ் குடுக்காம, ரப்பரிலான ஹேண்ட் கிளவுஸ் குடுத்தாங்க அப்படின்னம்னா, அவங்களும் பாதுகாப்பா இருப்பாங்க. நம்மளும் பாதுகாப்பா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, முந்தைய ஆட்சியில வந்துட்டு இந்த மாரி கோரிக்கைகள்லாம் வச்சாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா இந்த ஒரு ஆட்சி மாறுனதுக்கு அப்புறமா மக்களோட பிரச்சனைகள் என்ன, மக்களோட குறைகள் என்ன அப்படின்றத மக்கள் ஒரு பிரச்சாரமா கொண்டு வந்து முன்னிறுத்துறப்போ, அந்த தொகுதி அமைச்சர்கள் வந்து தொகுதி மக்கள நேராவே போய் சந்திச்சு, அவங்களுக்கான குறைகள் எல்லாத்தையுமே கேட்டு, சீக்கிரமாவே சரி செய்றதுக்கு நெறைய ஸ்டெப் எடுக்குறாங்க அப்படின்றத இந்த ஒரு அமைச்சர் பண்ற விஷயத்த பார்த்தே நம்ம புரிஞ்சுக்கலாம்.